ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு ரியலாகவே லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையா தேவையில்லையா, பொண்ணுங்களுக்கு ரியலாக என்ன ஃபீல் தேவைப்படுது, அதை பசங்களாகிய நம்ம கரெக்டாக கொடுக்குறோமா இல்லை கொடுக்காமல் அந்த பொண்ணை ஈஸியாக போர் அடிக்க வச்சுட்றோமா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். ஒரு பையனா நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொண்ணுங்க பொதுவாகவே ஸ்டோன் ஹார்ட்டட். அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் வேணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சேம் டைம்ஸ் ஒரு விஷயம் பிடிக்கலை வேணாம் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய மயிராக இருந்தாலும் யோசிக்காமல் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் என்டையராக டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு பையனை நான் என்ன நினப்பேன் அப்படின்னா, லவ் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டையும் அதை தாண்டி அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுறது தான் லவ் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலாக பொண்ணுங்களுக்கு அது லவ் கிடையாது. அந்த பொண்ணுக்கு எவன் ஒருத்தன் ரொம்ப பாசிட்டிவான அந்த பொண்ணு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற ஃபீலை கொடுக்குறானோ அந்த பையனை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதைத்தான் பொண்ணுங்க லவ் அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, பொண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் எமோஷ்னலாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு பையன் மாதிரி லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணவே மாட்டாங்க. இதனால தான் பொண்ணுங்கக்கிட்ட எப்பயுமே லாஜிக்கலாக பேசுகிறீங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நிறைய பசங்க இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு இந்த இடத்துல நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல், அந்த இடத்துல லாஜிக்கலாக யோசிக்காமல் நீ சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த இடத்துல இது நல்லால, இதுக்கு பதிலாக இந்த கலர், அந்த மயிர் பிடுங்குற வேலையே இங்கே வேணாம். அடுத்து முக்கியமாக ஒரு பையனா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், பொண்ணுங்களுக்கு எப்பயுமே வேலிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டான கேலாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பையன் நீ பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி இன்னும் அதிகமாகும். ஆனால் நிறைய பசங்க இதை பண்ணுறது கிடையாது. அந்த பொண்ணை டம்ப் பண்ணணும்னு நினப்பான். இல்லை இந்த கலர் சரியில்லை, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு லோன்லியாக ஃபீல் ஆகி ஓரமாக உட்காந்துருவாங்க. ஆனால் நிறைய ப்ளே பாய் பசங்க ரொம்ப கிளவராக சூப்பர்ப்பா இப்படி தான் பண்ணணும், ஒன்றை மாதிரி யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சில அந்த வேர்டை யூஸ் பண்ணுவானுங்க. அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க மயங்கிடுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு டோப்பமைன் ஹிட்டை ஹெவியாக கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான பசங்களை பொண்ணுங்க தேடி போய் விழுகிறாங்க. அவன் எவ்வளோ பெரிய பொறுக்கியாக இருந்தாலும், எவ்வளோ பேட் ஹேபிட்ஸ் அவனுக்குள்ளே இருந்தாலும். ஸோ பொண்ணுங்களுக்கு எவ்வளவு தான் நீங்கள் சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுத்தாலும், சேம் டைம்ஸ் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களை பண்ணினாலும், இந்த வேலிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறையும். இதனால தான் இன்றைக்கி நிறைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் தொடங்குது. இந்த இடத்துல பொண்ணுங்க தப்பு பண்ணுறதுக்கு பையன்தான் காரணம் அப்படின்னு நான் சொல்ல, பையனும் ஒன் ஆஃப் த காரணம். நிறைய பசங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும். சேம் டைம்ஸ் அந்த பொண்ணு கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டோம் அதுதான் லவ் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக அது லவ் கிடையாது. அந்த பொண்ணுக்கு எவன் ஒருத்தனால் மிக்ஸ்டான ஒரு ஃபீலை கொடுக்க முடியுமோ அவன் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சவன் ஆகிறான், தொடர்ந்து அட்ராக்டிவாக இருக்கிறான். ஆனால் நிறைய பசங்க இந்த கான்செப்டே புரியாமல் அந்த பொண்ணுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப ஈஸியாகவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், பொண்ணுங்களுக்கு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை கிடையாது. எந்த ஒரு பையன் ஹாப்பியான ஒரு ஃபீலை கொடுக்குறானோ அந்த பையனை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அடுத்து ஒரு பையனை நீ புரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம், எல்லா பொண்ணுங்களோட ஃபீலும் மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். இந்த இடத்துல இல்லை ப்ரோ என்னோடய ஆள் என்டையராக டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீ உன் ஆள்கிட்ட மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்க, நீ மற்ற பொண்ணுங்களோட பேசலை அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு எப்பயுமே தாங்கிட்ட இருக்கிற நல்ல பொருளை விட அடுத்த பொண்ணுக்கிட்ட என்ன இருக்கோ அதே பொருள் தான் இவங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும். அதைத்தான் ஃபோமோ மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் புடவை கடையில் பார்க்கலாம். ஒரு புடவை இவங்க கையில் நல்லா தான் இருக்கும், ஆனால் இன்னொரு பொண்ணு எடுக்கும் பொழுது அந்த புடவை தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இவங்களுக்கு வரும். அதனால தான் நான் நிறைய பசங்கக்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பொண்ணுங்க கூட நீங்கள் சோசியலைஸ் ஆகுங்க. அப்போது கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷன் வரும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு டிமாண்டான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். ஆனால் இதை நிறைய பசங்க பண்ணுறதே கிடையாது. ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்பொழுது அந்த பொண்ணை செக்ஷுவலாக தான் பேசணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட பேசலாம். அப்படி பேசும் பொழுது ஈஸியாக நிறைய பொண்ணுங்களை உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும். சேம் டைம்ஸ் உங்களுடைய டிமாண்டையும் அந்த பொண்ணுக்கிட்ட எப்பயுமே ஹையாக வச்சுக்க முடியும். இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், பொண்ணுங்களுக்கு லவ் தேவை கிடையாது, வேலிடேஷன் தான் தேவை. ஸோ அரகண்டாக இருக்கிறத விட்டுட்டு
கிளவராக யோசிக்க ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா பொண்ணுங்களை ஏமாத்துறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.